மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. வாக்கேந்திரம் என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதுங்கிறது வந்து அமித்ஷா தான் முடிவு எடுக்கிறார். அதுக்கு வடிப்பாரு. ராகுல் காந்தி அதை தான் சொன்னார். மகாராஷ்டிரா எலெக்ஷனில் 5 மணிலேருந்து 6 மணிக்கு 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. எப்படியா போட்டாங்க? தேர்தல் ஆணையத்து மேலே சந்தேகமாக இருக்குனாரு. எப்பொழுதும் நாங்கள் சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் கட்டுக்குள்ளார கொண்டு வரலன்னா நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறது அர்த்தம் இல்லை. பாஜக வந்து நயினார் நாகேந்திரன் அவருக்கு வந்து கொடுத்த அசைன்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க, விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வைக்கணும். பாஜக ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் இருக்குது. விஜய் மிரட்டுறாங்க. விஜய் சரியாக வரலன்னா அஜித்தை தூக்கி விடுறாங்க. அஜித் சரியாக வரலன்னா மறுபடியும் ரஜினிகாந்தை மிரட்டுறாங்க. இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்புறம் பழனிசாமி கிட்ட போய் வரியா இல்லையான்றாங்க. ஒவ்வொரு கட்சியாக மிரட்டுறாங்க. இந்த எல்லையில் வந்து பாகிஸ்தான் வந்து போராட்ட சண்டைக்கு வந்துருச்சுன்றாங்க. இப்போதான் விஜய் வந்து மதுரையில் வந்து அதே ஒரு இடத்த வந்து திமுக சூஸ் பண்ணுது அப்படின்னா போட்டிக்கு போட்டி பண்ணுறாங்களா அப்படின்னு. நீங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க விஜயை கொண்டு வரதுக்கு. உங்களுக்கு பிரச்சனையே என்னென்னா நீங்கள் இவ்வளோ தூக்கி விட்டு விஜய் வரமாட்டேங்கிறாரு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள்லாம் வந்து சென்னையில் இருக்கிற நாட்களை வந்து குறைத்து கொண்டு அவரவர்கள் மாவட்டங்களில் வந்து நேரங்களில் வந்து செலவிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் நேர்மையாக நடக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். முதல்ல இன்றைக்கி இருக்கிற அரசாங்கங்கள் என்ன பண்ணணும்னா, வாக்கு இயந்திரம் வந்து ஃப்ராடு பண்ண முடியாத மாதிரி தடுக்கிறதுக்கு முறைகளை கண்டுபிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுலாம் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு இன்னொரு சிம் கார்டை வச்சாக்கா தேர்தல் முடிவுகள் மாறி போகுது. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. வாக்கு இயந்திரத்தை நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் வந்து களத்தில் போய் இறங்கி வேலை செய்கிறது, மக்களுக்கு தோண்டு செய்கிறதெல்லாம் வந்து மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. வாக்கு இயந்திரம் என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதுங்கிறது வந்து அமித்ஷா தான் முடிவு எடுக்கிறார். அதுக்கு வடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். என்ன திருப்பி இப்போ ராகுல் காந்தி அதை தான் சொன்னார். மகாராஷ்டிரா எலெக்ஷனில் 5 மணிலேருந்து 6 மணிக்கு 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. எப்படியா போட்டாங்கன்னு கேட்டார். ஒரே மணி நேரத்தில் 6 லட்சம் பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க? தேர்தல் ஆணையத்து மேலே சந்தேகமாக இருக்குனாரு. எப்பொழுதும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்கள் கட்டுக்குள்ளார கொண்டு வரலன்னா நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறது அர்த்தம் இல்லை. இன்றைக்கி உங்களுடைய ஃபோக்கஸ் பூரா தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் வாக்கேந்திரத்து மேலேயும் தான் இருக்கணும். அதில் ஃப்ராடு பண்ண விடாமல் தடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் ஜனநாயகம் வெற்றி பெற்றோம். அவ்வளோதான். அதே மாதிரி வந்து அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து வேறு எந்த வழியும் இல்லாமல் ரொம்ப நெருக்கடி கொடுத்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி என்ன ஒரு நெருக்கடி வேணால் நான் எல்லா கட்சிகளுக்கும் தரலாம், நமக்கும் வரலாம். நம்ம எல்லாத்தையும் வந்து சட்டப்பூர்வமாகவும் மக்களோட துணையோடும் வந்து நம்ம வந்து எதிர்நோக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது நியாயமான விஷயம் தான். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அளவில் பாஜக ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் இருக்குது. எதோ டெக்னிக்கு போகிறாங்க. ஒரு விஜய் மிரட்டுறாங்க. விஜய் சரியாக வரலன்னா அஜித்தை தூக்கி விட்றாங்க. அஜித் சரியாக வரலன்னா மறுபடியும் ரஜினிகாந்தை மிரட்டுறாங்க. இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்புறம் பழனிசாமி கிட்ட போய் வரியா இல்லையான்றாங்க. ஒவ்வொரு கட்சியாக மிரட்டுறாங்க. ஏதோ ஒரு டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லையில் வந்து பாகிஸ்தான் வந்து போராட்ட சண்டைக்கு வந்துருச்சுன்றாங்க. என்னன்னே புரியலை. அவங்க ஏதோ ஒரு பெரிய அழுத்தத்தில் அவங்க அந்த கட்சி இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க எதையோ செஞ்சு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான பல்வேறு முயற்சிகளில் அவங்க இறக்குற மாதிரி தெரியுது. அதையெல்லாம் தாண்டி தான் மாநில கட்சிகள் வேலை செஞ்சாகணும். தொடர்ந்து ஒரு 3 பதவி காலமாக அவங்களே தான் இருந்திருக்காங்க, 15 வருடங்களாக. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டெஸ்பரேட்டான சிச்சுவேஷன். ஏன்னா இந்த தடவை வந்து அவங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக போயிட்டாங்க. அதில் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை. இதுக்கு முந்தின 2 தடவையும் மெஜாரிட்டியில் உட்காந்துட்டாங்க. இந்த தடவை வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் காலம் வர்றாங்கன்னா கதை கந்தல். அதில் தான் இன்றைக்கி அவங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். அதில் ராகுல் காந்தி ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணுறாரு. இப்போ பாகிஸ்தான் வாருக்கு என்ன சொல்லிட்டார்? மோடி எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுப்போன்ட்டார். இப்போ மோடியால் ஒன்றும் சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் முழு ஆதரவுன்ட்டாங்க. இப்போ மோடி தாங்க பாகிஸ்தான் போரை வந்து தடுக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுக்கணும். சார், அதே மாதிரி வந்து இப்போ இந்த கூட்டத்தில் வந்து என்ன முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஜூன் 1 அங்கே வந்து மதுரையில் வந்து திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் விஜய் வந்து மதுரையில் வந்து ஏர்போர்ட்லேருந்து போகும்போது ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கே வந்து விஜயை பார்க்க வந்து பெரிய ஒரு இதுவாக மாறிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் அதே ஒரு இடத்த வந்து திமுக சூஸ் பண்ணுது அப்படின்னா போட்டிக்கு போட்டி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. நீங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க விஜயை கொண்டு வரதுக்கு. உங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்படியெல்லாம் சொல்லி விஜய் ஏற்றி விட்றீங்க. பார்க்கலாம் என்ன தான் அதுன்னு பார்ப்போம். திமுக தேர்தலையே போட்டியிடாத ஒரு ஆசாமி வந்து திமுக போட்டி நீங்கள் கிளப்பி விட பார்க்குறீங்க. பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், எவ்வளவோ முயற்சி பண்ணுங்கள். இது விஜய் எப்படியோ கொண்டு வர பாருங்கள்.
அதே அவர் வரமாட்டேங்கிறாரு பாவம். அதுதான் பிரச்சனையே. உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, நீங்கள் இவ்வளோ தூக்கி விட்டு விஜய் வரமாட்டேங்கிறாரு. உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள். வேற என்ன சொல்கிறது? பாஜக வந்து நயினார் நாகேந்திரன் அவருக்கு வந்து கொடுத்த அசைன்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க, விஜய் வந்து எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலுக்குள்ளே வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை தான் நான் தான் சொல்கிறேன். பாஜக மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்குது. யாரையோ ட்ரை பண்ணுறாங்க. விஜய் வரமாட்டேங்கிறதுனால தானே எங்கேயோ போயிட்டு இருந்த அஜித்தை கூப்பிட்டு வந்து பத்மபூஷன் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து தேவையாது. அரசியல் இப்போ அஜித் சினிமா விட்டு போயிட்டு அவர் கார் ரேஸில் போயிட்டுருக்காரு. அவருக்கு என்னத்துக்கு இப்போ வந்து இது கொடுக்குறீங்க? சினிமா கலைச்சேவைக்கு இப்போ கொடுக்குறீங்க. விஜய்க்கு பயமுறுத்தல், நீ ஒழுங்காக வரலன்னா அஜித்தை தூக்கி விட்ருவேன்னு. அது அஜித்தும் சரியாக புடி கொடுக்கலன்னு ரஜினிகாந்த் மாட்டி இருக்காங்க. உடனே ரஜினிகாந்த் பாகிஸ்தான் பொருளை மோடி காப்பாற்றிடுவார்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏதோ மாட்டி இருக்காங்க. ஆக இன்றைக்கி இந்திய அரசியலில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. பாஜக பெரிய அழுத்தத்தில் இருக்குது. எதுலேயோ சிக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பல்வேறு வகையான உத்திகளை அவங்க கையாளுறாங்க. அதுக்கு உங்களை போன்ற மீடியாக்கள்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. ட்ரை பண்ணுங்கள். பாஜகவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சரி, இப்போ அதே மாதிரி வந்து திமுக கூட்டம் நடந்த மாதிரியே நேற்று வந்து அதிமுகவோட கூட்டம் நடந்தது, செயற்குழு கூட்டம். அதில் வந்து ஒரு சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் வந்து திமுக வந்து 523 வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறைய வந்து நிறைவேற்றவே இல்லை. இந்த மாதிரி வந்து பொய் பிரச்சாரம் செஞ்சு தவறான தகவல் பரப்புகிறாங்க. அதனால் வந்து திமுகவுக்கு வந்து கடும் கண்டனம் வந்து தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டனத்தை தெரிவிக்கிறது மாத்திரம் போதாது. அந்த 523 நிறைவேற்றலைங்கிறது வந்து மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும். நிரூபிச்சே தான் அவங்க ஜெயிச்சிட போகிறாங்க. அவ்வளோதானே, ரொம்ப சுலபமாச்சு. இது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் அவங்களுக்கு தான் இதை பண்ணலன்னு தானே சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா நீ சொன்னது பொய்ன்னு ஆகிடுது. அவ்வளோதான் அது. அதே மாதிரி ஒத்த கருத்துடைய மற்ற கட்சிகளையும் வந்து கூட்டணியில் சேர்த்து திமுக வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியை எதிர்த்து வேலை செய்கிறதுக்கு சாதாரண விஷயம். அதுதான் அரசியல். ஆளுங்கட்சியை எதிர்த்து அதை தோக்கடிச்சு நான் ஆளுங்கட்சியாக வரணுங்கிறது தான் இது அரசியல். அதில் என்ன கேள்வி என்ன இருக்குது? இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? இவங்க கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வந்து சேரும்? அது 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 தேர்தல் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும். அது வரலும் அதுக்கப்புறம் சீட்டு பேரம் இருக்குது. அதில் ஒரு கட்சி வெளியே போகும், ஒரு கட்சி உள்ளே வரும். எல்லாம் நடக்கும். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அது வரலும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகணும். ரொம்ப நன்றி சார்.